ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜஸ்ட் அகிலாஸ் கிச்சன் இன் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இறால் வறுவல் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இறால் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் செஞ்சு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். இதோட பேர் கறிவேப்பிலை இறால் வறுவல். ஆமாங்க, நீங்கள் வெறும் கறிவேப்பிலையை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த இறால் வறுவலை பண்ண போகிறோம். இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதில் நம்ம தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் அந்த தேங்காய் எண்ணெய் வாசனையோட அந்த கறிவேப்பிலை சாறில் இது குக் ஆகும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். என்னுடைய வீடியோஸ் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நான் புதுசாக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ செய்முறை எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த கறிவேப்பிலை இறால் வறுவல் செய்கிறதுக்காக நான் 30 பீஸ் இறால் எடுத்துட்டுருக்கேன், கழுவி எடுத்துட்டுருக்கேன். இப்போ அதை நாம் டபுள் மேரினேஷன் பண்ண போகிறோம். அதாவது 2 வாட்டி ஊற வச்சு செய்ய போகிறோம். ஸோ முதல்ல நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். கூடவே 2 டீஸ்பூன் எலுமிச்சஞ்சாறையும் சேர்த்து நல்லா நாம் பிரட்டிக்கலாம். இந்த நம்ம நல்லா பிரட்டி வச்சுட்டுருக்கிற இறாலை ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஸோ அதுதான் நல்ல ஃபர்ஸ்ட் மேரினேஷன், அதை ஃபர்ஸ்ட் ஊற வைக்கிறது. இப்போ இறால் ஊறின்னு இருக்கிற சமயத்தில் 2வது மேரினேஷனுக்கு தேவையான மசாலாவை நாம் செஞ்சிடலாம். அதுக்காக 1/2 கப்பு கறிவேப்பிலையை நம்ம எடுத்துட்டுருக்கோம். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய், 4 பல்லு பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சி எல்லாத்தையும் கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு எல்லாத்தையுமா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமா சேர்த்துக்கிட்டு நம்ம இதை ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அரைச்சிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்ல மையாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நாம் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம் ஊற வச்சுருக்கிற ப்ரான் இருக்கு இல்லைங்களா, அதில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் அதாவது மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. ஞாபகம் இருக்கட்டும், நம்ம ஏற்கனவே ப்ரானில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் பச்சை மிளகா காரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த மிளகாய்த்தூள் சேர்க்குறத அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா கிளறிட்டு இதையும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். இந்த ஃப்ரையை நீங்கள் அவன்லேயும் செய்யலாம், அப்படி இல்லை அப்படின்னா பேன்லேயும் செய்யலாம். நான் இப்போ பேனில் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ அதுக்காக இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் இதற்கு தேங்காய் எண்ணெய் தான் தேவைப்படும். ஸோ தேங்காய் எண்ணெய் நீங்கள் செஞ்சால் தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டும் இந்த ப்ரான் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லாத பட்சத்தில் நீங்கள் சாதாரண சமையல் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது, சும்மா கொஞ்சம் தான் நமக்கு தேவைப்படும். ஒரு டீஸ்பூன் தான், 1 டீஸ்பூன்லேருந்து ஒரு 2 டீஸ்பூன் தான் உங்களுக்கு எண்ணெய் தேவைப்படும். ஸோ அதனால் எண்ணெய் நம்ம லைட்டாக சேர்த்துக்கிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த எல்லா இறாலையும் ஒன்று ஒன்றா நம்ம அடுக்கி வச்சிடலாம். கொஞ்சம் இடம் விட்டு அடுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறது, அதாவது திருப்பி அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க எல்லா இறாலையும். இப்போ பாருங்கள், இப்போ இதை ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே தான் குக் பண்ணணும். ஏன்னா ஹை ஃப்ளேமில் டக்குன்னு ஒரு இடத்துல குக் ஆகிடும் இல்லையா, அதனால் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சமாக அப்படியே நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கிட்டே வாங்க. அப்பப்போ நீங்கள் கொஞ்சமாக இதை திருப்பி போட்டுக்கலாம். அப்பப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. ஏன்னா ப்ரான் இப்போ நீங்கள் அதே மாதிரி தண்ணி எதுவும் விட தேவையில்லை. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எண்ணெய் மட்டும் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அப்படியே மேலாக்க லைட்டாக ஊற்றிக்கோங்க. மற்றபடி வேறு எதுவும் தேவை கிடையாது. ஸோ ப்ரானில் வர்ற அந்த தண்ணியிலே இந்த எல்லா ப்ரான்ஸுமே குக் ஆகிடும். அதே மாதிரி குக் ஆகிறது ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு எல்லா ப்ரானுமே மோஸ்ட்லி குக் ஆகிடும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க.
இப்போ எல்லா ப்ரானையும் வந்து 2 பக்கமும் நல்லா குக் ஆகிற மாதிரி நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ 2 பக்கமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் ஆகிற மாதிரி ஆகிடும். ஏன்னா கருவேப்பிலை சேர்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ அது வந்து குக்காக டார்க் ப்ரௌன் கலர் மாதிரி ஆகும். இல்லை லைட்டு பிளாக் கலர் மாதிரி ஆகிற சமயத்தில் நீங்கள் வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் மாற்றிக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே திரும்பவும் 2 பக்கமும் குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே ப்ரான் வந்து குக் ஆகிடும். அவ்வளோதாங்க, நம்முடைய சூப்பரான கருவேப்பிலை இறால் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு புதிய வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.